இந்த வாரம் 3 இன்ட்ரெஸ்டிங்கான வெபினார் கண்டக்ட் பண்ணுறாங்க. 10 மணிக்கு மார்க்கெட்ஸ் ஆர் சேஞ்சிங், இஸ் யார் இன்வெஸ்ட்மெண்ட் ஸ்ட்ராட்டஜி கீப்பிங் அப்? இந்த வெபினாரில் மார்க்கெட்ஸ் எப்படி எவால்வ் ஆகுது, உங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் ஸ்ட்ராட்டஜி எப்படி எவால்வ் ஆகணுன்றதை பற்றி சொல்கிறாங்க. 11 மணிக்கு யோர் ரோட் மேப் டு டிஸ்கஸ் $1 million மைல்ஸ்டோன். இந்த வெபினாரில் உங்கள் $1 million மைல்ஸ்டோன் எப்படி ரீச் பண்ணணும் அப்படின்றத பற்றி சொல்லுவாங்க. 12 மணிக்கு most investors stay consistent with SIPs, but very few know how to truly scale their mutual fund portfolio. இந்த வெபினாரில் எப்படி ஸ்மார்ட் இன்வெஸ்டர்ஸ் மார்க்கெட் கரெக்ஷன் யூஸ் பண்ணுறாங்க, எப்படி SIP ஸ்டெப் அப்பும் அசெட் அலோகேஷனும் ஒர்க் ஆகும், அண்ட் டைம்லி போர்ட்ஃபோலியோ டெசிஷன்ஸ் எப்படி லாங் டேர்ம் வெல்த் கிரியேட் பண்ணும் அப்படின்றத பற்றி டிஸ்கஸ் பண்ணுறாங்க. இந்த 3 வெபினார் ஜாயின் பண்ணுறதுக்கு லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. நெவர் மிஸ் அ சான்ஸ் டு லேர்ன் சம்திங் நியூ. எல்லோரும் சம்பாதிக்கிறோம், எல்லோரும் சேமிக்கிறோம், எல்லோரும் முதலீடு பண்ணுறோம். ஆனால் நம்முடைய பெரிய ஃபைனான்ஷியல் கோல்ஸை உரிய நேரத்தில் நம்மளால் அடைய முடிகிறதா? பெரும்பாலும் இல்லை அப்படின்ற பதில் தான் நமக்கு கிடைக்குது. ஒரே ஒரு சின்ன முதலீட்டு தவறு கூட நம்முடைய மொத்த ஃபைனான்ஷியல் ஜேர்னியை பாதிச்சிடும். 1 கோடி என்ற இலக்கை அடைய நினைக்கிறவங்க சரியான முதலீடு பண்ணுறது மட்டும் முக்கியம் இல்லைங்க, தவறுகளை அறவே தவிர்க்க வேண்டிய ஒரு கட்டாய தேவை நமக்கு இருக்கு. அதுக்கு தேவை சரியான கைடன்ஸ். இந்த கைடன்ஸை தான் நாம ஜூன் 6ஆம் தேதி நடக்கிற இந்த வெபினார்ல உங்களுக்கு கொடுக்க போறோம். 1 கோடி என்ற இலக்கை எப்படி அடையலாம், முதலீட்டு தவறுகளை எப்படி தவிர்க்கலாம், சரியான முடிவுகளை தொடர்ந்து எப்படி எடுக்கலாம், இதை பத்தி எல்லாம் நாம பேச போறோம். ரெஜிஸ்டர் பண்ணுங்க. வாங்க ஜூன் 6ஆம் தேதி பேசி இதை அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போவோம். இலக்கு 1 கோடி, உங்களால் முடியும். பாசிவ் இன்கம் எதனால் தோற்கும்? பாசிவ் இன்கம் எல்லோருக்குமான ஒரு தேவை. ஓய்வு காலத்தில் நமக்கு நம்முடைய வாழ்க்கையை நடத்த ஒரு குறைந்தபட்ச பணம் மாதந்தோறும் 1ஆம் தேதி நம்ம வங்கிக்கு வரணும். சம்பளம் அப்படித்தானே வந்தது. அந்த சம்பளத்தின் வேலையை பாசிவ் இன்கம் செய்ய வேண்டும். அப்போ எது ரொம்ப முக்கியம்? முதல்ல லிக்விடிட்டி ரொம்ப முக்கியம். பணம் நம்முடைய மாதாந்திர தேவையை நிறைவு செய்வதற்கு எப்போதும் தயார் நிலையில் இருக்க வேண்டும். இது ஃபர்ஸ்ட் பாயிண்ட். 1ஆம் தேதி உங்களுக்கு பாசிவ் இன்கம் உங்கள் அக்கௌண்ட்டுக்கு வரணும்னா அந்த பணம் ஒரு நாள் முன்னாடி ரெடி ஆகணும் அல்லது 2 நாள் முன்னாடி ரெடி ஆகணும்னாக்கா அது நிச்சயமாக ஏற்பில்லாத ஒரு விஷயம். யூ ஷுட் நாட் அக்செப்ட் இட். அதே போல கேபிட்டல் ப்ரொடெக்ஷன் ரொம்ப முக்கியம். உங்களுடைய அசல் எல்லா நேரத்திலையும் பாதுகாப்பான இடத்தில் இருக்க வேண்டும். பாசிவ் இன்கம்ல 2 தேவைகள் இருக்கு. ஒன்னு ரிட்டர்ன் ஆன் கேபிட்டல், நீங்க போட்ட பணத்துக்கு கிடைக்கக்கூடிய வருவாய். 2வது ரிட்டர்ன் ஆஃப் கேபிட்டல், நீங்க போட்ட பணம் திரும்பி வரணும். பாசிவ் இன்கம் ஏன் பல சந்தர்ப்பங்களில் தோற்கிறது என்றால், இந்த 2 கிரைட்டீரியால ஒரே ஒரு கிரைட்டீரியா வச்சு முதலீட்டு முடிவுகள் எடுக்கப்படுகின்றன. அது என்ன தெரியுமா? ரிட்டர்ன் ஆன் கேபிட்டல். எவ்வளவு வட்டி கிடைக்கும், எவ்வளவு வாடகை கிடைக்கும், குறுகிய காலத்தில் எவ்வளவு லாபம் கிடைக்கும், பார்ட்னர்ஷிப்ல போட்டா எவ்வளவு லாபம் தரேன்னு அவங்க சொல்றாங்க, ஷேர் கொடுக்குறேன்னு சொல்றாங்க. இன்னைக்கு ஒரு கம்பெனி ஸ்பெஷல் டிவிடெண்ட் கொடுக்குதா, இன்னைக்கு போட்டா எவ்வளவு பணம் கிடைக்கும் அப்படின்னு குறுகிய கால தேவைகளை மனதில் கொண்டு நம்ம முடிவு எடுக்கிறோம். ஆனா நெடுங்காலத்துல என்ன நடக்கும், நம்ம கேபிட்டலுக்கு என்ன ஆகும் அப்படிங்கிறத நம்ம கவனமாக எடை போடுவதில்லை. பாசிவ் இன்கம் ஜெயிக்கணும்னா முதல்ல அந்த இன்கம் இருக்கணும் அப்படிங்கிற அந்த அப்சஷனை கொஞ்சம் குறைச்சிட்டு கேபிட்டல் திரும்பி வருமா அப்படின்ற அந்த கேள்வியை ரொம்ப ஆழமாகவும் அழுத்தமாகவும் கேட்டுக்கொள்ளுங்கள்.
இதை நீங்க அடுத்தவங்கிட்ட கேட்டு இந்த விடையை ஈஸியா கண்டுபிடிக்கவே முடியாது. இந்த கேள்விக்கான விடையை நீங்கள் தான் தேட வேண்டும். உங்களால தேட முடியுமா? நான் எப்படி சார் போய் இந்த இன்ஸ்ட்ருமெண்ட்ல பணம் திரும்பி வருமானு கண்டுபிடிக்கிறது? தாராளமா கண்டுபிடிக்க முடியும். அதை கண்டுபிடிக்கக்கூடிய சக்தி இருந்தால் மட்டும்தான் அந்த ப்ராடக்டே இன்வெஸ்ட்மெண்ட் வர்த்தி, முதலீட்டுக்கு உகந்த ஒரு ப்ராடக்டை நீங்க பார்க்கணும். ரிட்டர்ன் ஆஃப் கேபிட்டல், உங்கள் பணம் திரும்பி வருவது என்பது ரிட்டர்ன் ஆன் கேபிட்டல், நமக்கு கிடைக்கக்கூடிய அந்த இன்கமை விட மிக முக்கியமானது. ஆனா நம்ம என்ன பண்றோம்? எவ்வளவு ரிட்டர்ன் ஆன் கேபிட்டல் வரும்? வட்டி ஜாஸ்தியா? ஓகே, பெஸ்ட். வாடகை அதிகம் கிடைக்கும்னு எனக்கு டெம்ப்ட் பண்றாங்களா? ஓகே, கண்ணை மூடிட்டு வாங்கிக்கலாம். வீடை நம்மளுக்கு விற்கும்போது இவ்வளவு வாடகை கிடைக்கும்னு நமக்கு கேரண்டி கொடுக்குறானா பில்டரு, அந்த வீட்டை வாங்கிடலாம். ஸ்பெஷல் டிவிடெண்ட் கொடுக்குதா கம்பெனி, குதிச்சு அதை வாங்கிடலாம். குறுகிய காலகட்டத்தில் ஏதோ ஒரு சில மாற்றங்கள்னால பங்கு விலை ஏறும்னு எல்லாரும் சொல்றாங்களா, அதை போய் திரட்டி வாங்குவோம். ஹை ஷேர் ஆஃப் ப்ராஃபிட் கொடுக்குறேன்னு ஒரு பிஸ்னஸ் சொல்லுதா நம்ம உறவினர் நண்பர் எல்லாம், அங்கே போய் பணத்தை போடுவோம். ஸோ நம்மளை டெம்ப் பண்ணுறதுக்கே இந்த ரிட்டர்ன் ஆன் கேபிட்டல் தான் கருவி. யாரெல்லாம் பாசிவ் இன்கம் வேணும்னு சொல்கிறாங்களோ அவங்கள வலையில் போட்டு தூண்டில் போட்டு இழுப்பதற்கான கருவி இந்த ரிட்டர்ன்ஸ் தான். ஆனால் அவர்கள் பார்க்க வேண்டியது தங்களுடைய கேபிட்டலில் ப்ரிசர்வ் பண்ண முடியுமா அப்படின்ற அந்த விஷயத்தை தான், அதைத்தான் முதன்மையாக பார்க்க வேண்டும். அதைத்தான் பாசிவ் இன்கம் செய்யக்கூடிய பெருவாரியானவர்கள் பார்க்க தவறுகிறார்கள். M2W நாங்க எடுக்கக்கூடிய முதலீட்டு முடிவுகளில் முக்கியமான ஃபில்டர் என்னன்னா, பணம் திரும்பி வருமா, கேபிட்டல் சேஃபா, லாங் டேர்ம்ல லாஸ் இல்லாம போக முடியுமா, இந்த நிறுவனம் நிலைக்குமா, இதையெல்லாம் பார்க்கறதுனால தான் நாங்க அதிகமாக இந்த பாண்டு பக்கம் எல்லாம் போகிறது இல்லை. ஏன்னா நிறைய ரீட்டைல் இன்வெஸ்டர்ஸ்க்கு ரிட்டர்ன் ஆஃப் கேபிட்டல் ரிஸ்க்குனாக்கா அவங்க வாழ்க்கையே செதறிடும். இன்றும் நாங்கள் பார்க்கிறோம் நிறைய பாண்ட் இன்வெஸ்டர்ஸ்னால தங்களுடைய பாண்டை விற்க முடியாத ஒரு சூழ்நிலை இருக்கிறது. அவங்க எல்லாருமே அமைதியா இருக்காங்க, யார்கிட்ட போய் சொல்றதுன்னு தெரியாம. அந்த இன்வெஸ்டர்ஸ் தாராளமாக இந்த வீடியோவின் கமெண்ட் செக்ஷன்ல உங்களுடைய பாண்ட் எக்ஸ்பீரியன்ஸை பத்தி எழுதணும். இன்னைக்கு நீங்க போய் விற்க போனீங்கன்னா உங்க பாண்டை விற்க முடியுதா, உங்க கேபிட்டல் திரும்பி வருதா, அல்லது நீங்க வெயிட் பண்ணி எப்போ கொடுக்குறாங்களோ அப்பதான் வாங்க முடியுமா, சூழ்நிலை என்ன, கள நிலவரத்தை கமெண்ட்ஸில் போடுங்கள், தைரியமா போடுங்க. ஏன்னா அது மற்றவர்களுக்கு ஒரு காட்ரெயிலாக, ஒரு வழிகாட்டியாக அமையும். அவர்கள் சறுக்காமல் சரியான பாதையில் போவதற்கு நீங்கள் உதவுவீர்கள். ஸோ இந்த ரிட்டர்ன் ஆஃப் கேபிட்டலை விட எதுவும் முக்கியம் இல்லை, ரிட்டர்ன் ஆன் கேபிட்டல் அதுக்கு இரண்டாம் பட்சம் தான் என்ற ஒரு புரிதல் இருந்தால் பாசிவ் இன்கம் வென்றுவிடும். அப்போ நம்ம எவ்வளவு நமக்கு கிடைக்கும் அப்படிங்கிற அந்த அப்சஷனோட நாம போட்ட காசு வருமா அப்படின்றத நம்ம அதிக முக்கியத்துவம் கொடுக்கும்போது நம்ம கொஞ்சம் ரிட்டர்ன் கம்மியாக வந்தால் கூட பரவாயில்ல, நம்ம பணம் சேஃபாக இருக்கணுன்ற அந்த மனநிலைக்கு வந்துடும். அந்த மனநிலை எங்களை பொறுத்தவரை M2Wவில் ஃபவுண்டேஷன், அதுதான் பேசிஸ். அந்த மனநிலை தான் பாசிவ் இன்கமில் வெற்றி பெறுவதற்குமான சீக்ரெட் சாஸ். அது இல்லாமல் பாசிவ் இன்கம்ல நீங்க ஜெயிக்கவே முடியாது. ஸோ பாசிவ் இன்கம் தோற்காமல் இருக்க வேண்டும் என்றால் உங்கள் அசல் எந்த அளவு பாதுகாப்பாக இருக்கிறது என்பதை நீங்கள் முதன்மையான ஒரு ஃபேக்டராக முடிவெடுப்பதில் கவனம் கொள்ள வேண்டும். அதை நீங்க பண்ணிட்டாலே பாசிவ் இன்கம் தோக்கிறது நின்றுடும். ஆனாலும் அதையும் மீறி நீங்கள் செய்ய வேண்டிய சில விஷயங்கள் இருக்கு. அந்த விஷயங்களை செஞ்சாதான் பாசிவ் இன்கம்ல ஜெயிக்க முடியும். நான் சொன்ன 5 கருவிகள் இருக்கு இல்லையா, வாடகை, வட்டி, பங்கு லாபம், டிவிடெண்ட், பிசினஸ் பார்ட்னர்ஷிப். இந்த 5ல எந்த சோர்ஸ் உங்களுக்கு பொருத்தமானது, எந்த சோர்ஸ் உங்களுக்கு முற்றிலும் பொருத்தமற்றது, பொருத்தமான சில சோர்ஸை எப்படி நீங்க பிளெண்ட் பண்ணி ஒரு பாசிவ் இன்கம் போர்ட்ஃபோலியோவை உருவாக்க வேண்டும், அந்த போர்ட்ஃபோலியோல பாசிவ் இன்கம் எதிர்பார்ப்புகளை நீங்க எப்படி செட் பண்ணணும், ரிஸ்க் மேனேஜ்மெண்ட்டை நீங்க எப்படி தொடர்ந்து மெயின்டைன் பண்ணணும், இது எல்லாம் ரொம்ப அத்தியாவசியமான வெற்றிக்கான
தேவைகள். இந்த தேவைகளை நீங்க உணர்ந்து செய்தீர்களானால் பாசிவ் இன்கமில் நீங்கள் நிச்சயம் ஜெயிப்பீர்கள். உங்களை ஜெயிக்க வேண்டும் என்பதுதான் M2Wல எங்களுக்கும் நோக்கம். தொடர்ந்து பாசிவ் இன்கமில் வெற்றி படிகளை ஏறி பாசிவ் இன்கம்மை சரியாக அனுபவிக்கும் வாழ்க்கையை அடைய இணைந்து பயணிப்போம். முதலீட்டு களம் உங்கள் களம். நன்றி.